இந்த சிம்பிள் சட்னி செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாமா? 3 ஆனியன்ஸ் எடுத்துக்கோங்க, 3 டொமேட்டோஸ் எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் ஜிஞ்சர், நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கொரியாண்டர் லீவ்ஸ். ஃபர்ஸ்ட் ஆனியன்ஸை நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் ஆனியன்ஸை இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஆனியன்ஸ் அண்ட் டொமேட்டோஸ் வந்து சேம் குவான்டிட்டியில் நம்ம எடுக்கணும். இப்போ ஆனியன்ஸ் கட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம டொமேட்டோஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். டொமேட்டோஸும் அதே மாதிரி ஸ்லைசஸாகவே கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த குவான்டிட்டி பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 3 to 4 மெம்பர்ஸ்க்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஜிஞ்சர் சாப் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் வந்து நீங்கள் ரஃபாகவே சாப் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஷேப்பில் இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம வந்து சாட்டே பண்ணிட்டு கிரைண்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ எந்த ஷேப்பில் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ நான் இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த ஜிஞ்சர் பீசஸை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 5 to 6 ட்ரை ரெட் சில்லிஸை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுத்தம்பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. உளுத்தம்பருப்பு கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். ஸோ இப்போ உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டன் கலர் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆனியன்ஸ் ஆட் பண்ணியாச்சு. நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆனியன்ஸ் வதங்குறதுக்கு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன்ஸ் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஆனியன்ஸ் நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த டொமேட்டோஸை ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோஸ் அண்ட் ஆனியன்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ டொமேட்டோஸ் நல்லாவே குக் ஆயிருச்சு. இப்போது நம்ம ஆட் பண்ண உளுத்தம்பருப்பு, ஜிஞ்சர், ட்ரை ரெட் சில்லிஸ், ஆனியன்ஸ் அண்ட் டொமேட்டோஸ் நல்லாவே குக் ஆயிருச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ரெடி பண்ண சட்னி மிக்சரை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக கூல்டவுன் ஆக விட்டுருங்க. கம்ப்ளீட்டாக கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம இந்த மிக்சரை கிரைண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் இப்போ அதே கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது வாஷ் பண்ணி வச்ச கொரியாண்டர் லீவ்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. கொரியாண்டர் லீவ்ஸ் ரொம்ப வதங்கணும்னு இல்லை, லைட்டாக வதக்கி விட்டாலே போதும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண மிக்சர் கூல்டவுன் ஆயிடுச்சு. மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் சால்ட் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ சால்ட் வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சால்ட் ஆட் பண்ணதால மறுபடியும் ஒரு வாட்டி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ சட்னி வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வதக்கி வச்ச கொரியாண்டர் லீவ்ஸை ஆட் பண்ணிக்கலாம். கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணக்கப்புறம் பல்ஸ் மோடில் 2 வாட்டி கிரைண்ட் பண்ணாலே போதும். இப்போது சட்னி மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தாளிப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு கொஞ்சம் பொரிஞ்சக்கப்புறம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகும் சீரகமும் நல்லா பொரிஞ்சக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. நம்மளோட தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க.
இப்போ நம்ம அரைச்சி வச்ச சட்னி மிக்ஸ்சரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மிக்ஸியை ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக எந்த வாட்டரும் ஆட் பண்ண வேண்டாம். இப்போ சட்னி நல்லா கொதிச்சக்கப்புறம் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளோட சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்மளோட சிம்பிள் அண்ட் ஈஸி சட்னி ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.